தமிழ்நாட்டில் வந்து கொளத்தூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டு சேர்த்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தெருவில் குறிப்பிட்ட பாகத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை சொல்லி இதுல வந்து 3 சஃபியுல்லா இருக்கிறாங்க. இது எப்படி வந்தது? அப்போ குறிப்பிடுற ஒரு பேரு கூட அவங்களுக்கு பிடிக்காத முஸ்லீம் பேரா தான் குறிப்பிட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்கு, 140 கோடியில இல்ல அந்த பாகத்திலே 1200 ஓட்டுல எவ்வளவு பேர் சொல்லியிருக்கலாம். சரி தேடி கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா அது முதலமைச்சர் தொகுதி போய் இப்படி சொல்றாங்களேன்ட்டு அந்த வட்டத்துல அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில அந்த வாக்கு எடுத்து பார்த்தா உண்மைதான் 3 இடத்துல சஃபியுல்லா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்க 2 தோளுக்கு சேர்த்தே சொல்றேன். என்னங்க நிர்மலா சீதாராமனும் 3 இடத்துல வருதுன்றாங்க, நீங்களும் 3ல ஒத்துக்கிறீங்களான்னா சஃபியுல்லா ஒரு ஓட்டு, சஃபியுல்லாவுடைய மனைவி இருக்காங்கல்ல மிஸ்ஸஸ், அவங்க பேரை போட்டு கணவர் பேர் சஃபியுல்லான்னு வருது. சஃபியுல்லாக்கு பையன் இருக்கிறான், தகப்பனார் பேர் சஃபியுல்லான்னு வருது. சரி என்ன சரி இது பேசி யோசிக்கவே மாட்டாங்களா? ஏதோ ஒன்று அள்ளி தெளிச்சுட்டு போயிடுறதா? நாங்க எஸ்ஐஆர் வேணான்றதுக்கும் ஒரு வாக்காளர் பட்டியல 3 இடத்துல சஃபியுல்லா வந்திருக்குன்னு சொல்றதுக்கும் ஏதாவது நடைமுறை இருக்கா? திமுக கூட்டணி மட்டும் தான் எதிர்க்கிறது, வேற யாரும் எதிர்க்கிறாங்களா? இவங்களுக்கு கள்ள ஓட்டு போடணும்னு அக்கறை பயம் ஏன் திணறாங்க? மாநில ஊழியர்கள் தானே, அரசு ஊழியர்கள் தானே இதை வந்து சரி பண்ண போறாங்க, மத்திய மோடி அரசு ஊழியர் வந்து பண்ண போறாங்க, நீங்க தானே ஆளுங்கட்சி, பண்ண முடியாதானா? பண்ண முடியாது. தேர்தல் காலத்தில் வாக்காளர் பட்டியல் சரி செய்கிற பொழுது உருவாக்குற பொழுது எந்த மாநகராட்சி ஊழியர் முதல் அரசு ஊழியர் வரை எல்லாம் தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுல போயிடுவாங்க. நாங்க எப்படி அதை சரி பண்ண முடியும்? நாங்க கேட்கிறது, நாங்க எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லல, கால அவகாசம் கொடுங்கள். எப்படி 2002 2005 வரைக்கும் 3 வருஷம் பண்ணீங்களோ, இப்ப நீங்க கொடுத்துக்க டிசம்பர் மாசம் எப்ப புயல் உருவாகும் தெரியல, எப்ப மழை வரும் தெரியல, கிறிஸ்துமஸ் வரப்போகுது, ஏகப்பட்ட பண்டிகை நாட்கள்லாம் இருக்கிறது. மக்கள் இதுல கவனம் செலுத்துவாங்களா, இதுல கவனம் செலுத்துவாங்களா? எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கிற 8 நாள்ல முடிச்சிடலான்ட்டு அவருக்கு கிரவுண்ட் லெவல் என்ன நடக்குதுன்னே தெரியாது என்பதற்கு இது ஒன்னே போதும். ஏன் தெரியுங்களா? லோக்கல்ல கீழ்மட்டத்தில் அதிமுக நிர்வாகி கதறாங்க எஸ்ஐஆர் பார்த்து. உன்னை எழுதி வச்சுக்கோங்க, இந்த எஸ்ஐஆர்ல மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறதே அதிமுக தான். எஸ்ஐஆர் எப்படி அணுகணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஃபுல் பண்ணணும், அந்த ஓட்டை எப்படி தக்க வைக்கணும்னு இன்னைக்கு அதிமுக நிர்வாகிக்கு தெரியல. இதுதான் எஸ்ஐஆர்னா நமக்கு எதுக்கு தேவையா? இது தலைமைக்கும் தொண்டனுக்கும் ஒரு இடைவெளியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். விஜயோட இன்றைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஒரு காலர்ட்ட பேசிட்டு வரேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா சொல்றதுக்கு? தாராளமா.